வாழ்க்கை எதற்காக? நாம் ஏன் இந்த பூமியிலே இருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையின் அர்த்தம் என்ன? வாழ்க்கையின் அர்த்தத்தை அறிந்து வாழும் பொழுது வாழ்க்கை மிகவும் லகுவாகிவிடும். தேவையில்லாத காரியத்தில் நாம் சிக்கிக்கொள்ள மாட்டோம். வாழ்வை மாற்றி அமைக்கக்கூடிய, மறுரூபப்படுத்தக்கூடிய ஒரு 40 நாள் பிரயாணத்திற்கு உங்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நாம் இன்றைக்கு கடைசி நாளுக்கு வந்திருக்கிறோம். முதலாவது நோக்கத்தை படிப்பதில் டுடே இஸ் 14th டே, 14வது சாப்டர். முதல் 7 நாட்கள் அடிப்படையான காரியங்களை, இந்த நோக்கத்தினால் வழிநடத்தப்படும் வாழ்க்கை என்ற பாடத்திற்கு தேவையான ஃபவுண்டேஷனல் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்து கொள்வது எவ்வளவு முக்கியம், அதை எப்படி அறிந்து கொள்வது, யார் மூலம் அதை தெரிந்து கொள்வது, நாம அதை யூகிக்கலாமா, இப்படிப்பட்டதான அடிப்படையான காரியங்களை, நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியிலே நிரந்தரமானதா, இந்த வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறதா, நித்தியம் என்றால் அங்கே ஒரே ஒரு நித்தியம் தான் இருக்கிறதா, அல்லது நாம் அந்த இடத்தை சூஸ் பண்ண முடியுமா? இப்படி பல காரியங்களை, அடிப்படையான காரியங்களை நாம் படித்தோம் முதல் 7 நாட்களுக்கு. அந்த கடைசி நாளில் நமக்கு 5 நோக்கங்கள் உண்டு. உலகத்திலே பிறந்த எந்த மனிதனுக்கும் தேவன் 5 நோக்கங்களை தெளிவாக வெளிப்படுத்தி வைத்திருக்கிறார் வேதாகமத்தில் என்று சொல்லி, அந்த 5 நோக்கத்தை நாம் ஒவ்வொன்றாக படிக்கலாம் என்று, அந்த 5 நோக்கத்திற்கு, ஒவ்வொரு நோக்கத்திற்கும் 7 நாட்கள், முதல் 4 நோக்கத்திற்கு 7 நாட்களும், கடைசியான அந்த நோக்கத்திற்கு 5 நாட்களும் என்று சொல்லி தீர்மானித்து இந்த டீச்சிங் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். புக்கையும் வாசித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு அந்த வரிசையில் ஃபர்ஸ்ட் பர்பஸ், ஆராதனை என்ற காரியம், நம்முடைய வாழ்க்கையே ஆராதனையாக இருக்க வேண்டும் என்பதையும் இன்னும் பல காரியங்களை படித்தோம். டுடே the 14th day, the last day of purpose 1, தலைப்பெற தெரியுமா? When God seems distant. தேவன் தூரத்தில் இருப்பது போல இருக்கின்ற வேளைகளில் நாம் என்ன செய்வது? ஆண்டவர் நாம் பாவம் செய்யும் பொழுது மட்டும்தான் நம்மை விட்டு அவர் விலகி இருப்பாரா? நாம் உண்மையாய் இருக்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல் நாம் இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியும் என்றால் தேவன் அதை ஏன் அனுமதிக்கிறார்? அதற்கான முகாந்திரம் என்ன? அதை அவர் அனுமதிப்பதின் பர்பஸ் என்ன? அப்படி தேவன் அதை அனுமதிப்பார் என்றால் அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியங்கள். Believe me, people do go through this patch in their lifetime at least once. வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த விதமான தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல், தேவனை விட்டு தூரமாய் இருக்கிற ஒரு உணர்வு, அதாவது பாவம் செய்யாமல் கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அவரோடு கூட பிரயாணிக்கிற அந்த பிரயாணத்தில் அட்லீஸ்ட் ஒன்ஸ் வரும் என்று நான்
கருதுகிறேன். ரிக் வாரன் அவர்களும் அதை சொல்லுகிறார்கள். பட் some of us might go through more than once. அதை குறித்து தான் இன்றைக்கு படிக்கப் போகிறோம். இது ஒரு பெரிய கேள்வி. கிறிஸ்தவ வாழ்க்கையில நன்றாக ஆண்டவருக்காக இருக்கிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி. யோபுவின் புஸ்தகத்தை குறித்து நான் ஒரு தொடர் பேசியிருக்கிறேன். Why bad things happen to good people? நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியங்கள் நடக்கிறது என்ற தலைப்பிலே யோபுவின் புஸ்தகத்தை நான் பாடமாக எடுத்திருக்கிறேன். நீங்கள் அதை பார்க்கலாம். You will be blessed. சரி, when God seems distant, தேவன் தூரத்தில் இருப்பது போல தோன்றும் போது என்ற தலைப்பிலே இதை பார்க்க போகிறோம். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவன் தமது மக்களை விட்டு தம்மை மறைத்து கொண்டார், ஆனால் நானோ அவரை நம்பி என் நம்பிக்கை அவர் மீது வைக்கிறேன். The Lord has hidden himself from his people, but I trust him and place my hope in him. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரியமானவர்களே, ஒன்றை இந்த சாப்டர் ஆரம்பத்திலேயே சொல்லுகிறோம், கேளுங்கள். God is real, no matter how you feel. உங்கள் உணர்வு என்ன கூறினாலும் தேவன் உண்மையானவர் என்பது மாற்றப்பட முடியாத கருத்து. It is easy to worship God when everything seems to go well. Food, friends, family, happiness, health, இதெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிக்கிறது எளிது. ஆராதனை என்ற முதலாவது நோக்கத்தை பார்க்கிறோம். When everything is stripped away from you, will you still worship God? உங்களிடத்திலிருந்து எல்லாம் அகற்றப்பட்ட பொழுது கர்த்தரை ஆராதிப்பீர்களா? வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எப்பொழுதும் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று உறுதியாய் சொல்ல முடியாது. Circumstances are not always pleasant in life. How do you worship God then? அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை எப்படி ஆராதிப்பது? What do you do when God seems millions of miles away? தேவன் பல கோடி மைல்கள் தூரத்தில் இருக்கிறது போல இருக்கிற நேரங்கள் என்ன செய்வது? The deepest level of worship is praising God in spite of pain, thanking God during a trial, trusting him when tempted, surrendering while suffering, loving him when he seems distant. அவர் தூரமாய் இருக்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது அவரை நேசிப்பது, பாடுகள் நடுவிலே நம்முடைய வாழ்க்கையை அவருக்கென்று படைப்பது, சோதனை நேரத்திலே அவரை நம்புவது, உபத்திரவம் போராட்டம் நேரத்திலேயும் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பது, இது எல்லாமே எல்லாருக்கும் எளிதாக வராது. பட் அதுதான் டீப்பஸ்ட் லெவல் ஆஃப் வர்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப், பூமியில நண்பர்கள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் டெஸ்டட் டியூரிங் டைம்ஸ் ஆஃப் செப்பரேஷன். பிசிக்கல் டிஸ்டன்ஸ், நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பீங்க, ஆனால் வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி அவர் வேற ஒரு இடத்துக்கு போகும் பொழுது அந்த நட்பு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைந்து விடுகிறது. நீங்க அந்த சம்பாஷணை குறைகிறது, அந்த கனெக்ஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்விடுகிறது. Friendship will be tested. Likewise, in your friendship with God, there are times that you won't always feel very close to him. Feel என்ற வார்த்தை பயன்படுத்துகிறதை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் தேவன் பக்கத்தில் இருக்கிற உணர்வு எல்லா நேரத்திலும் உங்களுக்கு இருக்காது.
நெருக்கமான நேரங்களும் இருக்கும். நண்பர்கள் என்று இருக்கும் பொழுது அவர்கள் நம்மை விட்டு தூரமாய் பிரிந்திருக்கிற நேரங்களும் இருக்கும். அதே போல தேவனோடும் கூட நமக்கு அப்படிப்பட்ட நேரங்கள் வாழ்க்கையில ஓரிரு முறை வரக்கூடும். பாவம் செய்யாமல் இருக்கும் பொழுது கூட. ஆண்டவர் என்னை மறந்து விட்டாரா? இப்படிப்பட்ட நேரத்தை எழுத்தாளர்கள், பல புஸ்தக ஆசிரியர்கள் இதை எப்படி விவரிக்கிறார்கள் என்றால், the dark night of the soul, ஆத்மாவின் இருண்ட இரவு, இருதயத்தின் குளிர்காலம், தி வின்டர் ஆஃப் தி ஹார்ட், இப்படிப்பட்டதான டேர்ம்ஸை ரைட்டர்ஸ் எழுதுகிறார்கள். தாவீது தேவனோடு நெருங்கி பழகின ஒரு மனிதன். வேதம் அவனை குறித்து என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறது. 1 சாமுவேல் 13:14, அப்போஸ்தலர் 13:22, ஆக்ட்ஸ் 13:22, 1 Samuel 13:14. You go and read, you will find that the Bible says that this is a man after God's own heart. தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன் என்று. Yet you know what? David frequently complained of God's apparent absence. தேவன் தன்னுடைய வாழ்க்கையிலே இல்லையே, அவர் தூரமாய் இருக்கிறாரே என்று புலம்பினதான நேரங்களை நீங்கள் பைபிள்ல வாசிக்கலாம். சங்கீதம் 10:1, கர்த்தாவே ஏன் தூரத்திலே நிற்கின்றீர்? நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஏன் மறைந்து கொள்ளுகின்றீர்? இது சங்கீதம் 51 கிடையாது. பத்சேபாளிடத்திலே பாவம் செய்த பொழுது அவன் தேவனிடத்திலே, பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு எடுத்து விடாதிரும் என்று கதறுகிறானே, அந்த ஜெபம் அல்ல இது. சங்கீதம் 51 நான் ரெஃபர் பண்ணல. சங்கீதம் 10:1, கர்த்தாவே ஏன் தூரத்தில் நிற்கின்றீர்? நான் உம்மை நோக்கி கூப்பிடும் போது ஏன் மறைந்து கொள்ளுகின்றீர்? சங்கீதம் 22:1, ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் என்னை விட்டு தூரத்தில் நிற்கின்றீர்? உம்மை நோக்கி கதறி சொல்லும் வார்த்தைகளை ஏன் கேளாதவர் போல மௌனமாயிருக்கின்றீர்? பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன் உங்களுக்கு. இருதயத்திற்கு ஏற்றவன் புலம்புகிறதான புலம்பலை உங்களுக்கு முன்பதாக வைக்கிறேன். சங்கீதம் 43:2, ஏன் என்னை விட்டு விலகிவிட்டீர்? தாவீது கேட்கிறதான கேள்விகள். சங்கீதம் 44:23 வாசித்து பாருங்கள், 74:11 வாசித்து பாருங்கள், 88:14 வாசித்து பாருங்கள், 89:49 வாசித்து பாருங்கள். பட் இந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவர் தாவீதை விட்டு விலகி இருந்தாரா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் விலகுவாரா? உபாகமம் 31:8, சங்கீதம் 37:28, யோவான் 14:16-18, எபிரேயர் 13:5 ஆகிய இந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ரிப்பீட்டடா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நல்லா கவனிக்கணும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னது உண்மையா? உண்மை. அப்ப அவர் பிரசன்னம் இருக்கிறதா? எஸ். ஆண்டவர் என்ன பிராமிஸ் பண்ணல? நீ என்னுடைய பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்வாய் என்பதை ஆண்டவர் பிராமிஸ் பண்ணல. God did not say that you will feel my presence always. என் பிரசன்னத்தை எப்பொழுதும் உணர்வாய் என்று வாக்கு பண்ணவில்லை. ஃப்ளாய்ட் மெக்லாங் என்ற ஒரு ஆசிரியர், யூத் வித் மிஷன் என்ற ஆர்கனைசேஷன்ல ஒரு சீனியர் லீடர், ஃபைண்டிங் ஃப்ரெண்ட்ஷிப் வித் காட் என்ற அவருடைய புஸ்தகத்தில் தேவனிடத்திலே நாம் நட்பை கண்டு கொள்ளுதல் என்ற தலைப்பிலே அவர் எழுதின புஸ்தகத்திலே
அவர் எழுதின ஒரு காரியத்தை நான் வாசிக்கிறேன். இட்ஸ் a bit long. அது கொஞ்சம் நீளமாக இருக்கும். அதை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். தேவனிடத்திலே நட்பை கண்டு கொள்ளுதல் என்ற புஸ்தகத்தை எழுதின ஒரு குளோபல் ஒரு மிஷன் ஆர்கனைசேஷனுடைய ஒரு லீடர் ஃப்ளாய்ட் மெக்லாங் எழுதின புஸ்தகத்திலிருந்து வாசிக்கிறேன். திடீரென்று ஒரு நாள் காலை விழிக்கின்றீர்கள், காலையில தூங்கி எழுந்திருக்கின்றீர்கள், உங்கள் ஆவிக்குரிய உணர்வுகள் ஒளிந்து போய்விட்டன. ஜெபிக்கின்றீர்கள், ஒன்றுமே நடக்கவில்லை. பிசாசை கடிந்து கொள்ளுகின்றீர்கள், அதுவும் எந்த மாறுதலையும் கொண்டு வரவில்லை. ஆவிக்குரிய பயிற்சிகளை செய்கின்றீர்கள், உங்கள் நண்பர்கள் உங்களுக்காக ஜெபிக்கின்றார்கள். கற்பனை செய்து நினைவில் வரும் அத்தனை பாவங்களையும் அறிக்கையிடுகிறீர்கள். தெரிந்தவர்களிடமெல்லாம் மன்னிப்பு கேட்கின்றீர்கள், உபவாசிக்கின்றீர்கள், இன்னும் ஒரு மாறுதலும் இல்லை. எவ்வளவு காலம் இந்த ஆவிக்குரிய அந்தகாரம் நீடிக்கும் என்று அங்கலாய்க்கின்றீர்கள். நாட்களா, வாரங்களா, மாதங்களா, முடிவே வராதா? உங்கள் ஜெபங்கள் கூரையில் மோதி திரும்புவது போல உணர்கின்றீர்கள். முற்றிலும் கைவிடப்பட்டது போன்ற உணர்வில் எனக்கு என்ன நேர்ந்தது என்று நீங்கள் கதறுகின்றீர்கள். அவர் புத்தகத்தில் எழுதுகிற ஒரு பேராகிராஃப், உண்மை என்ன தெரியுமா? Nothing is wrong with you. This is a normal part of life where God tests your maturity of his friendship with you. அவரோடு கூட உள்ள உங்கள் நட்பை அவர் பரிசோதிக்கிற ஒரு நேரம். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது, சம்டைம்ஸ் several times for some people. பட் விசுவாசத்தை வளர்ப்பதற்கு இது தேவை என்று தேவ மனிதர்கள் கருதுகிறார்கள். இப்படிப்பட்டதான நேரங்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வந்த பொழுது யோபு என்ற ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தை அவனால் உணர முடியவில்லை. பாருங்க, அவன் தப்பு பண்ணல, அவனுக்கு எல்லாம் சாதகம் இல்லாமல் நடக்கிறது. யோபு 23ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஜோப் சாப்டர் 23 8 to 10. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். Job knew this somewhere in his subconscious mind. சில நேரம் புலம்பினாலும் அவன் வந்து நான் சோதிக்கப்பட்ட பின் சுத்த பொன்னாய் விளங்குவேன். This is just a test for my life. என்னுடைய விசுவாசத்திற்கு இது ஒரு சோதனை தான். இவ்வளோ பெரிய சோதனையா? வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் மரிக்கிற அளவிற்கு சோதனையா? நீங்கள் கேட்கிறது நியாயம். பட் பைபிள் இஸ் நாட் ஃபுல் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டோரிஸ். பைபிளில் இப்படி ஒரு கதை இருக்கிறது. எல்லாருக்கும் எப்பயும் இது மாதிரி நடக்கலை. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ரீம் ஸ்டோரிஸ் தட் வி ஹேவ் இன் த பைபிள். பட் இட் இஸ் தேர், அது இருக்கிறது. When God seems distant in your life, you may sometimes feel that he is angry. அவர் உங்கள் மேல கோபமா இருக்கிறாரா, அல்லது ஏதாவது டிசிப்ளின் பண்றாரா, ஏதாவது பாவம் இருக்கிறதா? நல்லா கவனிங்க, பாவம் என்பது தேவனை விட்டு நம்மை பிரிக்கும். உண்மை. தேவ ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்த கூடும் பாவம் செய்யும் பொழுது. உலகத்தில் பலவிதமான காரியங்கள், உலக சிநேகம் தேவ சிநேகத்தை விட்டு நம்மை பிரிக்கும் என்று யாக்கோபு 4:4 வாசிக்கிறோம். அதுபோல பல காரியங்கள் நம்மை தேவனை விட்டு பிரிக்கும் என்று 1 கொரிந்தியர் 8:12, எரேமியா 2:32, 1 தெசலோனிக்கேயர் 5:19, எபேசியர் 4:29-30,
சங்கீதம் 51 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த தாவீதின் மனம் திரும்புதல், அந்த ஜெபம். So sin does bring that distance from God's presence. சரியா? ஆனால் சில நேரத்தில் நமக்கு தப்பு செய்யாமலேயே அப்படி இருக்கும் பொழுது நமக்கு தேவன் கோபமாக இருக்கிறாரோ, நான் ஏதாவது பாவம் செய்து விட்டேனோ என்ற எண்ணங்கள் வரும் என்று சொல்லுகிறோம். It is a test of faith that we all must face. நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு காரியம். பேபி கிறிஸ்டியன்ஸ் ஜெபம் பண்ணும் பொழுது உடனே பதில் வருகிறது போலவும், அவர்கள் கேட்கிறதெல்லாம் கிடைக்கிறது போலவும் இருக்கிறது. ஆனால் கேரக்டர் டெவலப் பண்ணுகிற பாதையில நமக்கு சில காரியங்களுக்கு பதில் வருவது இல்லை. சரியா ஜெபம் பண்ண கூட தெரியல, பைபிள் இன்னும் முழுமையா அவங்களுக்கு தெரியாது. ஆனா அவங்க ஜெபம் பண்ற ஜெபத்துக்கெல்லாம் பதில் வருகிறது. அவங்க இன்னும் ஆண்டவருக்கு ஊழியமெல்லாம் செய்யல. எண்ணங்கள் வரும். ஆனால் நீங்கள் விசுவாசத்திலே வளர 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 ஆண்டவர் இந்த விதமான தேவையில்லாத டிபெண்டன்சி எல்லாத்தையும் எடுப்பார். He will wean you of all these dependencies so that you will only depend on Him. He will remove all the crutches so that you can walk without any of them. இவைகள் எல்லாம் இல்லாம உங்களுக்கு ஊன்றுகோலாக இருக்கிறவைகளை எடுப்பார். அவரை மட்டும் நீங்கள் பற்றிக் கொள்ளுகிறதற்காக. கிறிஸ்தவர்கள் பொதுவாக ஆண்டவரை வர்ஷிப் பண்ணும் பொழுது அந்த ஒரு ஃபீலிங்கை எதிர்பார்ப்பாங்க. ஃபீலிங் இருக்குதோ இல்லையோ, ஃபேத்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமென். இங்கே பாருங்க, தேவன் சர்வ வியாபி என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, அதற்கும் தேவனுடைய பிரசன்னத்தின் உணர்வு என்று சொல்லுகிறோமே, the manifestation of his presence ன்னு சொல்றோம், omnipotence of God ன்னு சொல்றோம். தேவனுடைய சர்வ வியாபி என்ற அந்த தன்மையும் தேவனுடைய பிரசன்னத்தின் வெளிப்பாடு என்று சொல்லுகிறோமே, உணர்வுகள் இருக்கிறதே, ரெண்டும் ஒண்ணா? ரெண்டும் ஒண்ணு கிடையாது. they are two different things. எப்படி? அவர் சர்வ வியாபி என்பது ஃபேக்ட், the manifestationங்கிறது ஃபீலிங். சர்வ வியாபி என்பது உண்மை, அது மாற்றமில்லாத மாறுபாடில்லாத ஒரு உறுதியான கருத்து. ஆனால் தேவ சமூகத்தை நான் உணர்கிறேன் என்ற காரியங்கள், இங்க தேவ பிரசனம் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கிறது, அது உணர்வு. ஆண்டவர் உங்களுடைய எதுல பிரியமா இருப்பார்? எங்கேயுமே பைபிள் உங்க ஃபீலிங்ல அவரு பிரியமா இருப்பார்ல, உங்க விசுவாசத்தில் அவர் பிரியமா இருப்பார். God is pleased with your faith, not with your feeling. அவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்கிறது எனக்கு தெரியும், உணர்கிற அனுபவங்கள் எனக்கு உண்டு. அது ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். சில வேளைகளில அது இல்லாத பொழுது கூட நாம் தேவனை ஆராதிக்க முடியுமா? உணர்வு இல்லாத நேரங்கள்ல God is always present when you are even unaware of Him, His omnipotence. அவருடைய சர்வ வியாபி என்ற தன்மை, and His presence is too profound to be measured by mere emotions. உணர்வுகளினாலே மட்டும் அறியக்கூடிய அளவிலே தேவ பிரசன்னம் இல்லை. அதன் மகத்துவம் அதை காட்டிலும் மேலானது. And His presence is too profound to be measured by mere emotions. I don't feel like God's presence is here. Oh, you're only feeling that, brother. But the fact is, God is there. He is omnipresent. வாழ்க்கையில ஒவ்வொன்றாக இடிந்து விழும் பொழுது, வாழ்க்கையின் காரியங்கள் அப்படியே உங்களுக்கு சாதகம் இல்லாமல் அது புரளும் பொழுது, when your life falls apart, அந்த நேரம் தான் உங்களுடைய விசுவாசம் ஸ்ட்ரெச் ஆகிற நேரம். இது யோபுவுக்கு நடந்தது.
on a single day. ஒரே நாள்ல அவன் குடும்பத்தை இழந்தான், பிசினஸை இழந்தான், ஹெல்த்தை இழந்தான், இன்னும் எத்தனையோ காரியத்தை அவன் இழந்தான். வெரி டிஸ்கரேஜிங். 37 சாப்டர் ஆண்டவர் சைலண்டா இருக்கிறாரு. God said nothing for 37 chapters. How do you praise God when you don't understand what's happening in your life? And when God seems silent. ஆண்டவர் அமைதியாய் இருக்கிற ஒரு உணர்வு வரும் பொழுது நீங்கள் எப்படி ஆண்டவரை ஆராதிக்க முடியும்? How do you stay connected in a crisis without communication? தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார், இப்பொழுது தொடர்பு கொள்ள முடியாது என்று போன்ல நமக்கு வருகிறது போல ஆண்டவர் தொடர்பு எல்லைக்கு அப்பாலே இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு இருக்கும் பொழுது, வாழ்க்கையிலும் பெரிய போராட்டம் இருக்கும் பொழுது எப்படி சமாளிக்கிறது? How do you keep your eyes on Jesus when they are full of tears? உங்கள் வாழ்க்கையில உள்ள பிரச்சனை நிமித்தம் கண்களில் கண்ணீர் அப்படியே நீர் கோர்த்து இருக்கும் பொழுது ஆண்டவரை எப்படி பார்ப்பது? யோபு என்ன செய்கிறான் தெரியுமா? யோபு 1:20-21, ஜோப் சாப்டர் 1:20-21. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. What is this man doing when he has lost everything? He is worshiping God. அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து. யோபு 1:20. அடுத்து 21. நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். He praised God. That is some maturity, isn't it? எல்லாரும் ஒரே நாள்ல அந்த அளவுக்கு வளர்ந்துட முடியாது பிரியமானவர்களே. ஆனால் ஆராதனை என்ற இந்த முதல் நோக்கத்தை முடிக்கிறதற்கு முன்னால the height of worship is surrender என்று பார்த்தோம் இல்லையா? ஆண்டவருடைய முகத்தை புன்முறுவல் கொண்டு வர செய்கிறது தான் ஆராதனை என்று பார்த்தோம் இல்லையா? பெயின்ஃபுல் மோமெண்ட்ஸ்ல அதை எக்ஸிபிட் பண்ண முடியுமா? அதுதான் சேலஞ்சு. நான் உங்கள் எல்லாரையும் அப்படியே யோபு போல நீங்கள் இருந்துருவீங்க என்பதையும் நான் நம்பல. நீங்க அப்படியே இருக்கணும்னு நான் கட்டாயப்படுத்தவும் இல்லை. ஆனால் ஒவ்வொருவரும் முதிர்ச்சியின் பாதையில வளர்ந்து வர வேண்டும் என்பது அறைகூவல். ஒரு 4 காரியத்தை யோபுவின் வாழ்க்கையில் இருந்து நாம் படிக்க போகிறோம். We are going to study 4 things from Job's life. மிக வேகமாக, ஏன்னா வெரி வெரி இன்ஸ்பைரிங். இவருடைய ஸ்டோரி உங்களுக்கு படிக்கும் பொழுது நல்லா இருக்கும், ஆனால் நீங்கள் அந்த ஜேர்னியில கடந்து போகும் பொழுது இட்ஸ் நாட் ஈஸி. என்னுடைய வாழ்க்கையில நான் சொல்ல முடியும், நிறைய கஷ்டங்களை நான் பட்டிருக்கிறேன். I have faced a lot. என்னுடைய குடும்பத்தில் எங்க அப்பா இறந்தது, எங்க அக்கா மகன் இறந்தது, எங்க அக்காவுடைய திருமண உறவு மேரேஜ் லைஃப் சிதைந்த பொழுது நிறைய அழுதுருக்கேன். A lot of things I have gone through. ஸ்கூல்ல படிக்கும் பொழுது ஃபீஸ் கட்ட முடியாத சிச்சுவேஷன். ஸோ ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள்னா என்னன்னு தெரியும், அவமானம்னா என்னன்னு தெரியும். 2 வருஷம் சாப்பிட்றதற்கு நான் வெஜிடேரியன் ஃபுட்னா என்னன்னே தெரியாத அளவுக்கு இருந்த நாட்கள் தெரியும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் சைக்கிளில் போய் வேலை செஞ்ச
நாட்களை நினைவு கூறுகிறேன். சரியான பேண்ட் ஷர்ட்டை வாங்கி போட முடியாமல் இருந்ததை நினைவு கூறுகிறேன். ஃபீஸ் கட்ட முடியாமல் வீட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து அனுப்பிவிடப்பட்டதை நினைத்து பார்க்கிறேன். அப்பா இறந்ததை யோசித்து பார்க்கிறேன். ஊழிய பாதையில ஏற்பட்ட பொருளாதார கஷ்டங்கள் ஆரம்பத்துல ரொம்ப பாடுகள் பட்டதை நினைவு கூறுகிறேன். கடனை அடைக்க முடியாமல் திணறியதை நான் யோசித்து பார்க்கிறேன். ஊழிய பாதையில் குற்றச்சாட்டுகளை பார்த்திருக்கிறேன். இப்ப சமீப நாட்கள்ல என்னுடைய மனைவி தன்னுடைய இள வயதுல எங்களை விட்டு பிரிந்து போன அந்த காரியம் தேவ கிருபைக்காக நான் ஸ்தோத்திரிக்கின்றேன். Pains in life do come. Life is temporary. It's painful. நான் எல்லாம் everything is fine நான் சொல்லல. இதை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது I was in tears. இந்த சாப்டர் நான் வாசிக்கும் பொழுது சாப்டர் 14, I know what the writer is trying to say. ரிக் வாரன் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நான் உணர்கிறேன். யோபு போல நான் சோதிக்கப்பட்டேன் என்று சொல்ல மாட்டேன். I will not. Probably 100th of what Job went through. யோபு கடந்து போன பாதையில் ஒரு 1% என்று நான் சொல்லுவேன். அதுவே இப்படி இருந்தா யோபுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆகவே நான் யாரையும் அப்படி நீங்க இருக்கணும்னு கட்டாயப்படுத்தல. ஆண்டவர் எல்லாரையும் நம்பியும் இப்படி சோதனையை அனுமதிக்க மாட்டார். திராணிக்கு மேல சோதிக்க மாட்டார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு அந்த திராணி இருக்கு என்று நம்பிதான் அவர் அதை அனுமதித்திருக்கிறார். ஒரு 4 காரியத்தை யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் படிக்க போகிறோம். வாட் யூ ஷுட் டூ when God seems in a distance. தேவன் தூரமாய் இருக்கிறதை போல உணரும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, இந்த 4 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். ஆனால் இந்த யோபுனுடைய வாழ்க்கையை குறித்து நீங்கள் ஆழ்ந்து படிக்க வேண்டும் என்றால் ஒரு 8 செஷன்ஸ், 8 மணி நேரம் யோபுனுடைய முழு புஸ்தகத்தை 42 அதிகாரத்தை நான் பேசி இருக்கிறேன். I have spoken in 8 sessions the entire book of Job. The title is, தலைப்பு, நல்லவர்களுக்கு ஏன் கெட்ட காரியம் நடக்கிறது, why bad things happen to good people, a study on the book of Job. எங்களுடைய யூடியூப் சேனல்ல நீங்க அதை பார்க்கலாம். You will be blessed if you want to grow in God. தேவனுக்குள்ள வளரணும்னா. சரி, இப்பொழுது இந்த ரிக் வாரன் எழுதின புக்கில் 14வது சாப்டர்ல இந்த கடைசி பகுதி, லெசன்ஸ் ஃப்ரம் ஜோப்ஸ் லைஃப். முதலாவது, அப்படிப்பட்ட பாதை வழியா நீங்கள் கடந்து போகும் பொழுது, ஒருவேளை இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஏதாகிலும் ஒரு கடினமான பாதை வழியா நீங்கள் போய்கொண்டிருந்தால் ஸ்ட்ரெயிட் அவே யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங். ஆனால் ஒருவேளை அப்படி இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுதே அறிந்து கொள்ளுங்கள். Tell God exactly how you feel. ஆண்டவர்கிட்ட நீங்க எப்படி உணர்கிறீர்கள் என்பதை அப்படியே சொல்லிவிடுங்கள். உங்கள் உணர்வுகளை நீங்கள் அப்படியே தேவனிடம் சொல்லுங்கள். Tell God exactly how you feel. Pour out your heart to God. Unload every emotion that you are feeling. உங்களுக்கு இருக்கிற அத்தனை உணர்வுகளையும் கொட்டி தீருங்கள். யோபு 7:11. நான் பேசாமல் இருக்கக்கூடாது, நான் மனக்கசப்பும் கோபமுள்ளவனுமாய் இருக்கிறேன், நான் பேச வேண்டும். இது யோபு. யோபு 29:4. நான் என் முந்தின நாட்களில் இருந்தது போல இருந்த நாட்கள் மீண்டும் வராதா?
அப்போது அவருடைய நெருக்கமான உறவு என் வீட்டை ஆசீர்வதித்தது. யோபுவின் கதறலை கவனியுங்கள். அந்த நாட்கள் மறுபடியும் எனக்கு வராதா? Pour out your heart to God. God can handle all your emotions, your grief, your frustration, your anger. You can vent it out. தேவ சமூகத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் அப்படியே ஊற்றி விடலாம். ஆண்டவர் சமூகத்தில் போயிட்டு உங்களுடைய அந்த நம்பிக்கையற்ற நிலையை ஒத்துக்கொண்டு கதறுகிறீர்களே, அதுவே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேத் தெரியுமா? ஏன் தெரியுமா? தேவ சமூகத்தில் போயிட்டு நீங்க இப்படி ஆயிடுச்சே ஆண்டவரே, எங்க இருக்கீங்க, எனக்கு ஒரு உதவி செய்ய மாட்டீங்களா என்று கதறுகிற கதறல் இருக்கிறதே, அதுவே ஒரு விசுவாச செயல். ஏன் தெரியுமா? தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று நம்புறீங்க தெரியுமா? அவர்கிட்ட போய் முறையிடுறீங்க தெரியுமா? அவர் கேட்க மாட்டாரா ஜெபத்தன்னு? மூன்றாவது, நான் இப்படி மனம் திறந்து கொட்டினாலும் அவர் அதை புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கை இருக்கு தெரியுமா? இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேத். சங்கீதம் 116:10, சங்கீதம் 116:10 தாவீது சொல்றாரு, நான் நம்பினேன், ஆகையால் நான் முற்றிலும் அழிக்கப்பட்டு போனேன் என்று அறிவேன். என்ன இது கான்ட்ராஸ்ட் மாதிரி தெரியுதே. நான் நம்பினேன், ஆகையால் நான் முற்றிலும் அழிக்கப்பட்டு போனேன் என்று கதறினேன். அப்படின்னா அந்த உணர்வுகளை கொற்றான், ஆனால் நம்புறேன். He believed in God. He believed God would hear his prayers. He believed God would let him say when he felt whatever he felt, and still God will love him. Trusting God but feeling desperate at the same time. உங்கள் உணர்வுகளை தேவனிடத்திலே கொட்டுங்கள். Tell God exactly how you feel. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுது 92வது வருஷம். எங்க அப்பா 85ல் இறந்தாரு. எங்க அக்காவுக்கு 88ல் திருமணம் நடந்தது. எங்க அக்காவுக்கு 88 அந்த ஆண்டிலேயே அந்த ஃபேமிலி லைஃப் அப்படியே உடைந்து போனது. அவர்களுக்கு பிறந்த குழந்தை ஸ்பெஷல் சைல்டு. ஸோ வீட்டில் ஒரே ஒரு அக்கா, அப்பா கிடையாது. திருமணம் பண்ணி வைக்கிறோம், அவங்களுக்கு திருமணம் சரியாக அமையவில்லை. பிறந்த குழந்தையும் ஸ்பெஷல் சைல்டு. I was devastated. 89, 90, 90, 91, 92 ஆண்டவருக்கு தெரியும். நான் இன்றைக்கு சொல்றேன், எத்தனையோ இரவுகள் நான் கண்ணீர் விட்டு என் தலையணை அப்படியே அந்த ஈரமாக இருக்கும். How many days I have cried. How many days I have cried. ஆனாலும் நான் தேவ சமூகத்தில் போகும்போது ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் வல்லவர், ஆண்டவரே, இப்படித்தான் நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாளும் உணர்வு தேவ சமூகத்தில் போய் கொட்டினதே கிடையாது. ஏன்னா தேவ சமூகத்தில் அப்படி சொல்லக்கூடாதுன்னு அப்படி ஒரு நினைப்பு. தேவன் என்னுடைய இமோஷன்ஸை நான் அப்செட்டா இருக்கிறேங்கிறத அப்படி ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல மாட்டேன். நான் தனியாக அப்செட்டா இருப்பேன். ஊழியமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். பைபிள் காலேஜுக்கும் போயிட்டேன். 92வது வருஷம் சபை இல்லாத கிராமத்தில் சபை ஆரம்பிக்கணுங்கிற பாரம் வந்து சிங்கப்பெருமாள் கோயிலில் 90வது வருஷம் போயிட்டேன். 91, 92 பைபிள் காலேஜ் படிக்கும் பொழுதுதான் இந்த ஃபேமிலி சிச்சுவேஷன்லாம் அப்படி தெரிய வந்தது கிளாஸ்மேட்ஸுக்கு. அதில் ஜெஸ்ஸியும் ஒரு நபர். நாங்கள்லாம் ப்ரேயர் ரூமில் ஒரு நாள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் தனியாக ஜெபம் பண்ணலான்ட்டு போயிட்டு ஒரு 5-6 பேர் போயிட்டு ஜெபம் பண்ண போகிறோம். நல்லா அப்படி ஜெபம் பண்ணிட்டு வர ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க. அப்போ நான் எங்கள் அக்காவுடைய சிச்சுவேஷன் சொன்னேன். அப்போ எல்லாரும் அவங்கவுங்க பிரச்சனைகளை நீங்களே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சொன்னாங்க.
நானும் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே நல்லவரே வல்லவரே இப்படித்தான் நான் சொல்றேனே தவிர பிரச்சனையை மனம் உடைந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட சொன்னது கூட நான் ஆண்டவர்கிட்ட சொல்லல. அப்பதான் முடிஞ்ச உடனே ஜெஸ்ஸி, that time there was no relationship, there was no marriage plans, nothing. She was just a classmate. ஒரு கிளாஸ்மேட் தான். வந்து என்கிட்ட, see when you prayed, why didn't you pour your emotions? உன்னுடைய உணர்வை ஏன் ஆண்டவர்கிட்ட கொட்டக்கூடாது? எங்ககிட்ட நீ பேசின அளவு கூட ஆண்டவர்கிட்ட நீ பேசலையே என்று சொன்னது எனக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தது. அடுத்த முறை நாங்கள் ஜெபிக்க போகும் பொழுது, இந்தியாவுக்கு மிஷன் ட்ரிப் போகணும் அப்படிலாம் பிளான் பண்ணி, அப்புறம் பைபிள் காலேஜில் உள்ள ஃபெலோ ஸ்டூடெண்ட்ஸுக்காக அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மறுபடியும் இந்த இது வந்தப்ப, அப்ப ஜெஸ்ஸி பாஸ்ட் அண்ட் செட், யூ ப்ரே pouring out your heart. He is a loving father. அந்த வாரம் தான் ஃபாதர் ஹார்ட் ஆஃப் காட் அப்படிங்கிற பாடம்னு எடுக்கிறாங்க ஒரு வாரம். Tell him he is your father. உங்க அப்பாவும் உனக்கு இல்லை, he is your father. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன், தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சேன். அப்பதான் எனக்கு அந்த ரிலீஸ் வந்துச்சு. அது வரைக்கும் நான் அந்த துக்கத்திலிருந்து வெளியில வரவே முடியலை, போராடி கொண்டிருந்தேன். பட் ஐ வாஸ் ஏபிள் டு ரிலீஸ் இன் காட்ஸ் பிரசன்ஸ். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்க மற்றவங்கிட்ட, நண்பர்கள்ட்டெல்லாம் போய் மனம் திறந்து பேசுறது போல தேவன் கிட்ட பேசுங்க பிரியமானவர்களே. God can handle it. If you are angry with God, upset with God, you can go and tell him. Tell exactly how you feel to God. நானே ஊழியத்துக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு தான் எனக்கு அந்த பிரேக் த்ரூ வந்துச்சு. தேவனை அப்பான்னு கூப்பிடுற எனக்கு அது வரைக்கும் நான் அப்பான்னு அவரை கூட மாட்டேன், சர்வ வல்லவரே அப்படித்தான் சொல்லுவேன். இப்போ நான் ஃபாதர் அப்படிதான் நான் ஜெபம் பண்ணி பழகிட்டேன். He is my father. He is everything to me now. பெயின்ஃபுல் பாத் வழியா போய் கொண்டிருக்கிற அருமையானவர்களே, ஒரு உடைந்த மனிதனாக, வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வழியாய் கடந்து போனவனாக நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு போதனையை கொடுக்கவில்லை. Go and tell God exactly how you feel. I do now. இப்பொழுதும் நான் அவ்வப்பொழுது தேவ சமூகத்தில் போய் என்னுடைய இருதயத்தை ஊற்றி வெளியிலே நான் தைரியமாக இருக்கிறது போலவும், நான் விசுவாசத்தோடு இருக்கிறது போலவும் இருக்கும். ஆனால் உடைகிற நேரங்கள் உண்டு. Tell God how you feel. Tell God exactly how you feel. ஆமென். அப்படிப்பட்ட நேரத்தில் கர்த்தரை ஆராதிங்க. எல்லாவற்றையும் மறைத்து ஹிப்போக்ரிட்டிக்கலா இல்ல, இருதயத்தை ஊற்றி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. என்னுடைய லைஃப் ஸ்டோரி நிறைய பேருக்கு ஃபுல்லா தெரியாது. இந்த பர்பஸ் ட்ரிவன் லைஃப் டீச் பண்ணும் பொழுதுதான் நான் சில காரியத்தை நான் ரிவீல் பண்றேன். க்ளோஸா இருக்கவங்களுக்கு தெரியும். Number 2, focus on who God is. முதலாவது, tell exactly how you feel. உங்கள் உணர்வுகளை எப்படி நீங்கள் வெளிப்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் வெளிப்படுத்திருங்க. ஆண்டவர்கிட்ட ரிலீஸ் கிடைக்கும் தேவ சமூகத்தில். அவர் யாருங்கிறத, அவருடைய மாறாத தன்மை இருக்கிறதே, தேவனுடைய மாறாத குணாதிசயங்களை நீங்கள் கண்ணோக்குங்கள். அந்த டிஃபிகல்ட் டைம்ஸ்ல never doubt in the dark what God revealed in the light. வெளிச்சத்தில் தேவன் வெளிப்படுத்தின காரியங்களை இருளான வேளைகளிலே சந்தேகப்படாமல் இருங்கள். Regardless of circumstances and how you feel, hang on to God's unchanging character. யோபு அதை செய்தானா என்ற கேள்வி உங்களுக்கு வரும். நான் வசனத்தை காட்டுகிறேன். ரிகார்ட்லெஸ் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ், சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நீங்கள் எப்படி உணர்ந்தாலும், தேவனுடைய மாறாத தன்மைகளை நினைத்து, ஆண்டவர் ஏற்கனவே உங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தாரே அதை நினைத்து தியானமாயிருங்கள்.
Remind yourself what you know to be eternally true about God. நித்திய காலமாய் தேவனுடைய காரியங்கள் தன்மைகள் இருக்கிறதை அதை யோசித்து பாருங்கள். யோபனுடைய வாழ்க்கை உடைந்த நேரத்துல, ஆண்டவர் அமைதியாயிருக்கிற நேரத்துல, யோபு அப்பொழுதும் தேவனை எப்படி துதித்தான் பார்க்கிறீங்களா? யோபு 10:12. அவர் நல்லவரும் நேசிக்கிறவரும் ஆவார். ஜோப் 10:12. யோபு 42:2, யோபு 37:5, யோபு 37:23. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் யாரா இருக்கிறாருங்கிறத மட்டும் சொல்லக்கூடாது, உங்க இருதயத்தில் இருக்கிறதையும் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா? முதல் பாயிண்ட். இப்ப அவர் யாருங்கிறதையும் டிக்ளேர் பண்ணுங்க, உங்க நிலைமையும் சொல்லுங்க. யோபு 23:10, யோபு 31:4. எனது வாழ்க்கையின் ஒவ்வொரு விவரத்தையும் அவர் கவனிக்கின்றார் என்று யோபு சொல்றான். இது யோபு டிக்ளேர் பண்ணுகிற காரியங்கள். யோபு 34:13, சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. யோபு 19:25, அவர் என்னை ரட்சிப்பார். யோபு 23:14, எனது வாழ்க்கை திட்டம் அவரிடத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் யோபு அவனுடைய அந்த உடைந்த இருதயத்தோடு ஊற்றுகிறான் எல்லாவற்றையும். ஆமேன். யோபு 7ஆம் அதிகாரத்துல இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன். நம்ம ஏற்கனவே வாசித்தோம் அதை. யோபு 7:17 முதல், மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும் அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும் காலைதோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். ஆண்டவரே, உம்முடைய டெஸ்ட் டூ மச். நான் என் உமிழ் நீரை விழுங்காதபடி எத்தனை காலம் என்னை நெகிழாமலும் என்னை விடாமலும் இருப்பீர். எனக்கு வாய்க்குள்ள இருக்கிற அந்த உமிழ் நீரை கூட விழுங்க முடியல, அவ்வளவு அடைத்து போயிருக்கிறேன். 20ஆம் வசனம், மண்ணுயிரை காப்பவரே, பாவம் செய்தேன், ஆனால் உமக்கு நான் செய்ய வேண்டியது என்ன? நான் தப்பு கப்பு செஞ்சிருந்தேன்னா சொல்லிருங்க, அதை கூட நான் செட்டில் பண்ணிடுறேன்றான். நான் எனக்குத்தானே பாரமாயிராதபடிக்கு, நானே பாரமாயிராதபடிக்கு நீர் என்னை உமக்கு லக்காக வைத்தது என்ன? என்னை ஏன் டார்கெட் பண்றீங்க? என் மீறுதலை நீர் மன்னியாமலும் என் அக்கிரமத்தை நீக்காமலும் இருக்கிறது என்ன? இப்பொழுதே மண்ணில் படுத்துக் கொள்வேன், விடியற் காலத்தில் என்னை தேடுவீரானால் நான் இரேன் என்றான். ஆண்டவர் சமூகத்தில் எப்படி இருதயத்தை கொட்டுகிறான் பாருங்கள். அது ஒரு பக்கம். as it is saying, அது நீங்க முதல் குறிப்பில் வைத்துக் கொள்ளுங்க. யோபு 7:17-21. ஆனால் இங்க இரண்டாவது குறிப்பு, focus on who God is, his unchanging nature, அவருடைய மாறாத தன்மை, தேவனுடைய மாறாத குணாதிசயத்தை கண்ணோக்குங்கள். மூன்றாவது, trust God to keep his promises. தேவன் தமது வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் என்று அவரை நம்புங்கள். அவர் சொன்னாரா, அவர் செய்வார். ஆமேன். ஆவிக்குரிய வறட்சி நேரத்தில், ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் டைம்ல, you must patiently rely on the promises of God, not your emotions. Emotions you must release. Emotions you must pour out. உங்களுடைய உணர்வுகளை கொட்டணும், ஆனால் உணர்வுகளை சார்ந்து வாழக்கூடாது, வாக்கு தத்தங்களை சார்ந்து வாழணும். உங்களை டீப்பர் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டிக்குள்ள கொண்டு போக நீங்கள் விட்டு கொடுங்கள். A friendship based on emotion is a shallow friendship. Let it go beyond your emotions. உங்களுடைய உணர்வுகளை கடந்து உங்களுடைய நட்பு இருக்கட்டும் தேவனோடு. Don't be troubled by the troubles that you face. Circumstances cannot change the character of God. உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலை தேவனுடைய சுபாவத்தை மாற்றாது. அவர் மாறாதவர். ஆகவே பிரச்சனையை கண்டு நீங்கள் மிரண்டு போகாதிருங்கள். God's grace is still in force. He is still for you even when you don't feel it. நீங்கள் உணராத பொழுதும் அவர் உங்களுக்காகத்தான் இருக்கிறார். யோபு 23:12 வாசிக்கிறேன் பாருங்க. யோபு 23:12, very powerful story.
யோபு 23:12. அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவது இல்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். யோபினுடைய டிக்ளரேஷன் பாருங்க. யோபு 23:12 மறுபடியும் வாசிக்கிறேன். அமேசிங். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். யோபு 13:15. யோபு 13:15. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Though he slay me, yet I will trust him. That is Job. அதுதான் யோபு. உணர்வுகளை கொட்டுங்கள். தேவன் யார் என்பதை தியானித்து பாருங்கள். மூன்றாவது, அவர் சொன்னதை செய்வார் என்று நம்புங்கள். நாலாவதாக, remember what God has already done for you. அதாவது இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னால உங்க கடந்த கால வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகள் இருக்கிறதே, அதை மறந்து விட்டீர்களோ? தேவன் ஏற்கனவே உங்களுக்கு செய்ததை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டதுல இருந்தே ஆண்டவர் உங்களுக்கு ஒண்ணுமே செய்யலன்னு வச்சுக்கிடுங்களேன், சரியா? If God never did anything else for you, he would still deserve your continual praise for the rest of your life. You know why? Because of what he did on the cross. He redeemed you from the eternal fire, hell. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட பிறகு எதுவுமே செய்யலனே சும்மா வைத்துக் கொள்வோம், சரியா, ஒரு பேச்சுக்கு. ஆனாலும் இடைவிடாமல் தேவனை நீங்கள் ஆராதிக்க, உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆராதிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அவர் உங்களுக்காக சிலுவையிலே மரித்தாரே, உங்களை நரக ஆக்கினையிலிருந்து மீட்டெடுத்தாரே, அவருடைய சொந்த குமாரனை உங்களுக்காக மரிக்க கொடுத்தாரே. This is the greatest reason for worship. ஆனால் அது துரதிருஷ்டவசமாக, unfortunately, we forget the cruel details of the agonizing sacrifice God made on our behalf. நமக்காக தியாக பலியாக சிலுவையிலே அடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தை நாம் அவ்வப்பொழுது மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில சில சலசலப்புகள், பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை கேள்வி கேட்க நாம் மனம் திறந்து பேசலாம். ஆனால் அவருடைய கேரக்டரையே கொஸ்டின் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது, அவரை விட்டு விலகக்கூடாது, அவர் ஆராதனைக்குரியவர் அல்ல என்று நினைத்து விடக்கூடாது. நான் எதற்கு துதிக்கணும், அவர் என்ன எனக்கு செஞ்சாரு என்ற எண்ணம் வந்துவிடக்கூடாது. அவர் நமக்காக செய்ததே போதும். சிலுவையிலே அவருடைய மரணத்தை யோசித்து பாருங்கள், அவமானத்தை நோக்கி பாருங்கள், தியானித்து பாருங்கள். இன்சல்ட், மாக்கிங், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? இடைவிடாத ஐக்கியத்தை பிதாவோடு வைத்திருந்த அவருக்கு இந்த அவல நிலை. Words cannot describe the darkness of that moment. வார்த்தைகளால் விவரிக்க முடியாது இயேசுனுடைய அந்த அந்தகார வேளையை. இதெல்லாம் எதுக்கு செஞ்சார் அவரு? நீங்களும் நானும் நரக ஆக்கினைக்கு தப்ப வேண்டும் என்று அவர் இதனை செய்தார். அவருடைய நித்திய கால மகிமையில நானும் பங்கெடுக்கணும் என்பதற்காக அவர் அதை செய்தார். God is real, no matter how I feel. நான் எதை எப்படி உணர்ந்தாலும் தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பணிந்து கொள்ளுகிறார். இன்னும் தேவனை துதிக்கிறீரா? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று மனைவி கேட்கிறாள். அப்படிப்பட்ட விசுவாசியும் உண்டு. ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா 2 பேரும் மெச்சூர்டா இருப்பாங்கிறது கேரண்டி கிடையாது. பிரதர் சிஸ்டர், சில வேளையில் ஒய்ஃப் நல்லா மெச்சூர்டா இருப்பாங்க,
பிரதர் கொஞ்சம் வீக்கா இருப்பாரு, சில இடத்துல பிரதர் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, சிஸ்டர் கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. இந்த இடத்துல சிஸ்டர் வீக்கு யோபனுடைய குடும்பத்துல. தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பிரியமானவர்களே, யோபுவின் மனைவியை போல அல்ல. பாருங்க 9ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யோபு 2:9. அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும். பாருங்க, நீ செத்து போன்னு வேற சொல்றா புருஷனை பார்த்து. அந்த அம்மாவை பாருங்களேன், அது வாழப்போதான். பிள்ளைகள்லாம் வர போயிட்டாங்க, புருஷனையும் சாக சொல்லுது. நானும் சாகிறேன்னு சொல்லல அந்த அம்மா, புருஷனை செத்து போன்னு சொல்லுது, தேவனையும் தூஷிக்க சொல்லுது. எல்லாரையும் ஆண்டவர் எடுத்தாரு, அந்த மனைவி எடுத்திருக்கலாமே அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. இல்ல, அதுவும் ஒரு சோதனை யோபுவுக்கு. She was another pain in the neck for him. யோபுடைய நண்பர்கள், அவர்கள் இன்னும் கொஞ்சம் பிரச்சனை. பாருங்க, யோபுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. அவருடைய ஸ்டோரியில இருந்தா அந்த இன்ஸ்பிரேஷன் எடுக்கிறோம். when God seems silent, ஆண்டவர் அமைதியாய் இருக்கிற நேரத்துல. லைஃப் இஸ் a டெஸ்ட், வாழ்க்கையே ஒரு பரீட்சை என்று ஏற்கனவே பார்த்தோம். லைஃப் இஸ் a ட்ரஸ்ட், ஆண்டவர் நம்ம இடத்துல ஒப்புவித்த காரியங்கள், நம்ம உக்கிரானக்காரர்கள். லைஃப் இஸ் a டெம்பரரி அசைன்மெண்ட், வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய கால ஒரு பணிதான். நித்திய காலமாய் நாம் தேவனோடு கூட மகிமையிலே இருக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5:21. 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக தேவன் பாவமாக்கினார், இயேசு. அதற்காகவே நாம் வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். எதுவும் அவர் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த உலகத்துல நடக்கிற காரியங்களை வைத்து நீங்க எதையும் டிசைட் பண்ணிடாதீங்க பிரியமானவர்களே. நித்தியத்தின் பார்வையில் டிசைட் பண்ணுங்க. நித்தியம் உங்களுக்கு சேஃப். நான் இதை எழுதும் பொழுது, இதை ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, இதை வாசிக்கும் பொழுது யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே, நத்திங் டு கம்ப்ளைண்ட். எதையும் கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே. என் ஒய்ஃபை ரட்சித்தீர், பரலோகத்திலே பத்திரமாக வைத்திருக்கிறீர். நாங்களும் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். நாங்களும் ஒரு நாள் அங்கே வந்து சந்திப்போம். ஆண்டவரே, எங்களுக்கு ஜீவனை கொடுத்தீர், நித்திய ஜீவனை கொடுத்தீர். இந்த பூமியில ஏதோ ஒரு காரியம் எங்களுக்கு சாதகமாக நாங்கள் விரும்புகிற காரியம் நடக்காமல் போனதற்காக எங்களுடைய நித்திய தேவனுடைய திட்டங்களை எல்லாம் நாங்கள் மறந்து போவோமோ? இல்லை இல்லை ஆண்டவரே, உங்களுடைய நித்திய பிளானுக்காக ஸ்தோத்திரம். என் ஒய்ஃப் ரட்சிக்கப்படாமல் இறந்து போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இன்றைக்கு அவங்களை ரட்சித்தீர். அவங்களுக்கு சுகம் கொடுக்கலையே, ஜெபமன்னமே என்ற அந்த காரியத்தை மேன்மைப்படுத்தல ஆண்டவரே. அவர்களுடைய பாவ காரியங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு எல்லாரும் மனுக்குலமே பாவத்தில் இருக்கிற அந்த வரிசையில் இருந்த ஜெசி, அதே போல நான், என் பிள்ளைகள் எல்லாரும் ரட்சித்தீரே, என் பிள்ளைகள் உண்மை அறிந்து கொண்டார்களே, ஆண்டவர் நாங்கள் எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவர் சந்திப்போமே, அந்த நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நத்திங் டு கம்ப்ளைண்ட் லார்ட். தட் வாஸ் மை ப்ரேயர். நான் எதுக்கு இதெல்லாம் ஷேர் பண்றேன்னா, சம் ஆஃப் யூ நீட் டு ஹியர் தட். சிலர் நீங்கள் இந்த ஸ்டோரியை கேட்க வேண்டியது இருக்கிறது. so that you can take heart. Amen. God gave up everything so that you could have everything. தேவன் எல்லாவற்றையும், தேவகுமாரன் எல்லாவற்றையும் இழந்தார். தேவன் ஒரே பேரான குமாரனை தந்தருளினார். எதற்காக? நீங்களும் நானும் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு. That alone is worthy of your continual thanks and praise. 4 காரியங்கள். Tell God how you feel. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் மனம் திறந்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அவர் யாராக இருக்கிறார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு இருக்கிறதே, அதை தியானிக்க ஆரம்பிங்க. அவர் சொன்னதை செய்வார் என்று நம்புங்கள்.
அவர் ஏற்கனவே உங்களுக்கு செய்த காரியங்கள் இருக்கிறது. குறிப்பாக சிலுவை மரணம், ரட்சிப்புக்காக அவர் செய்த காரியம், அதை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். ஆமேன். பிரியமானவர்களே, இதோடு கூட நாம் ஆராதனை என்ற முதல் நோக்கம் எவ்வளவு ஆழமாக தேவன் கிருபையாக இந்த அருமையான தேவ ஊழியர் ரிக் வாரன் மூலமாக இந்த ஒரே ஒரு காரியம், முதலாவது நோக்கத்தை வைத்தே நம்மை ஆழமான ஒரு பிரதிஷ்டைக்குள்ள கொண்டு வந்து விட்டார் தேவன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நிறைய பேருக்குள்ள ஒரு வெளிப்பாடாக இந்த சத்தியம் வருகிறதை நான் உணர்கிறேன். உங்களுக்குள்ளே ஒரு அசைவும், உங்களுக்குள்ளே ஒரு ஷிஃப்ட் அண்ட் சேஞ்ச் வருகிறதை நான் உணர்கிறேன். அநேகர் நீங்கள் ஷேர் பண்ணுகிறதை நான் கேட்கிறேன். ஏற்கனவே டெய்லி ரீடிங்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம் மீது கிருபையாய் இருந்து இந்த பர்சனல் ரிவைவலுக்கு, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு எழுப்புதலுக்கு இந்த பாடங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். ஆமேன். ஜெபமனோமா. நல்ல தகப்பனே, முதலாவது நோக்கத்தை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள எங்கள் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். வேதத்திலே உள்ள மகத்துவங்களை நாங்கள் பார்ப்பதற்கு எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இன்றைக்கு கண்களை திறந்து விட்டீர், உமக்கு ஸ்தோத்திரம். வெளிப்பாடுகளை தந்தீர், நித்திய பார்வையை கொடுத்தீர், டெலஸ்காபிக் வியூ. இனிமேல் ஃப்ரம் த இட்டர்னல் லைஃப், நித்திய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய ஒரு டெலஸ்காபிக் லென்ஸ், இந்த பூமிக்குரிய ஒரு வாழ்க்கையை மட்டும் பார்க்கிற அந்த மயாபிக் லென்ஸ் இல்லாம, ஆண்டவரே, அந்த மயாபிக் லென்ஸ் எங்கள் கண்களில் இருந்த அந்த செதில்கள் விழுகிறதற்காக ஸ்தோத்திரம். கண்களை திறந்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நித்திய பார்வையை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பாடத்தை ஆண்டவரே தியானித்து வாழ்க்கையிலே இதை அப்பியாசிக்க தங்களை அர்ப்பணித்து வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த 2 வாரம் 14 நாட்கள் ஆண்டவரே இந்த பிரயாணத்திலே அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக, ஹியர் அ லிட்டில், தேர் அ லிட்டில், லைன் அப்பான் லைன், பிரிசெப்ட் அப்பான் பிரிசெப்ட், லேயர் பை லேயர் நீர் பில்டப் பண்ணுகிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள் வளருவதற்கு, வேர் விடுவதற்கு, கனி கொடுப்பதற்கு, நோக்கம் நிறைந்த வாழ்க்கை வாழுவதற்கு நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Sorry to get a bit emotional in between, but that is me and that is life, and I'm sure you are blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாத வாய்க்காலாக தீர்த்தருள்வாராக. இந்த வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே, நித்தியம்தான். Let us get prepared. நாளையிலிருந்து 2வது நோக்கத்திற்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவன் நமக்கு கிருபையாய் கொடுக்கிற எல்லா காரியங்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். See you tomorrow.